வெல்கம் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் சீரீஸில் இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு பாதாம் மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ பாதாம் மில்க்குக்கு நம்ம 1 கப் அளவுக்கு பாதாம் சோக் பண்ணி வச்சிடலாம் ஓவர் நைட். அப்போ தான் அந்த ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே நான் இன்னொரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன். அதை அடுத்த வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அதனால தான் நான் பாதாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த பாதாமோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்துடலாம். பீல் பண்ணி எடுத்துகிட்டு செப்ரேட்டாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணி வச்சாச்சு. இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு பாதாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு கோல்டு மில்க் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு கோல்டு மில்க் ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கட்டும். இது கூட நம்ம தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணுமா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சாப்டு ஆல்மண்ட்ஸ் மேலே போட்டு லைட்டாக ஒரு 2-3 குங்குமப்பூ மேலே போட்டு நல்லா ரிச்சாக சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த சம்மருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.